வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்காக டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம காம்பாஸ் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா அந்த ஒரு டாபிக்ல உங்களுக்கான வீடியோ நிச்சயம் வரும். இங்கே இருக்கக்கூடிய அதிக நபர்கள் அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை, நினைத்த வாழ்க்கை இழந்து விடுக்கிறார்கள். ஆனால் காதலால் அதை விட பெரிய வாழ்க்கை கிடைக்கிறது. இங்க ரிலேஷன்ஷிப்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில நபர் லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் பண்ணனால உங்களுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்ச வாழ்க்கை கிடைக்காம போயிடும். முக்கியமா சொல்லணும்னா அவங்க ஒரு எய்ம் வச்சிருந்திருப்பாங்க சின்ன வயசுல. ஒரு 11th 12th காலேஜ் படிக்கிற வரைக்கும் லவ்வேன்னு இருக்காது. அவங்க எய்மனா கூட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு லவ் வந்ததுக்கு அப்புறம் அந்த எய்ம்ன்ற ஒரு விஷயத்த மறந்து இந்த லவ்க்குள்ள போயிடுவாங்க. ஆனா அவங்க கடைசியில அந்த எய்மும் அவங்களுக்கு இல்லாம போயிடும், அந்த லவ்ன்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு இல்லாம போயிடும். ஸோ நிறைய பேர் லைஃப்ல இது இழக்கவும் செய்றாங்க. அண்ட் ஒரு சில லைஃப்ல எதுவுமே இல்லாம இருந்திருப்பாங்க. அவங்க லைஃப்ல லவ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சக்சஸ் ரேஞ்சுக்கு அவங்க லைஃபும் மாறவும் செய்யும். பெண்கள் ஒரு ஆணை காதலிக்கும் பொழுது அந்த ஆணிடம் அழகு இருக்கிறதா என்பதை பார்ப்பதை விட அன்பு இருக்கிறதா என்றுதான் அதிகம் பார்க்கிறார்கள். ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை விரும்பும் போது பாத்தீங்கன்னா எல்லா பொண்களும் இல்லைங்க, ஒரு சில பொண்களை மட்டும் சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த பொண்கள்ல ஒருத்தங்களை விரும்பும் போது அவங்கள்ட்ட இருந்து பணம் இல்ல அழகு இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. உண்மையான அன்புக்கு நான் சொல்றேன். முக்கியமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அவங்க மேல அன்பு காமிக்கக்கூடிய நபராக இருந்தால் மட்டும் போதும், நல்லவனா இருந்தா போதுன்ற ஒரு எண்ணம் அதிகப்படியான பெண்களுக்கு இருக்கு. பட் ஒரு சில பெண்களுக்கு அது இல்லவும் இல்லை. ஒருவருடைய ஞாபகம் உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது என்றால் கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் உங்களை அறியாமல் அவருடைய தோற்றங்கள் கண்கள் தன் முன்னே தோன்றும். நிறைய பேருக்கு இது இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் உங்க லைஃப்லயும் இது நடக்கலாம். இதுக்கப்புறமும் நீங்க ஒருத்தங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க, உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்களோட ஞாபகம் உங்களுக்கு அதிகமா வரும். பட் இன்னொரு விஷயம், அவங்களோட ஞாபகம் வரும்போது ஒரு சில நேரங்கள்ல நீங்க கண்ணை மூடி அந்த இமைக்கிற டைம்ல அவங்களுடைய பாடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பு அப்படியே உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீங்க எந்த அளவுக்கு அவங்களை விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு அதுல இருக்கும். அண்ட் அவங்களுடைய தாட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதோ அதை பொறுத்து அந்த ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல தோணும். இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னா நீங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு லவ் போலன்ற அர்த்தம். இங்க மலையில் நனைய பிடிக்கும் என்று கூறக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக மனதளவில் கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அல்லது மிகவும் உண்மையான எளிமையான மனித உடையதாக இருப்பார்கள். இந்த மலையில் நனைகிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் மலையில போய் நனைகிற நபர்களும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள நிறைய கஷ்டங்களை வச்சிருப்பாங்க. அந்த மலையில நனைஞ்சாச்சும் நம்மளுடைய கண்ணீர் துளிகளை வெளியேற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயம்ல நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது வெளியிடங்களை சென்று மலையில் நனையும் போது அவங்களுடைய கஷ்டங்களை ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே மனசுல உண்மையான நபர்களா இருப்பாங்க. யாரையும் ஏமாற்றக்கூடாது, எல்லாருக்குமே உண்மையா இருக்கணும், அவங்க நம்மளால கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. மழை நனையவே பிடிக்காதுன்றவங்க கண்டிப்பா ஒரு சில தப்பானவங்களும் இருப்பாங்க. ஸோ அதை ஒரு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர் எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்படுகிறார்களோ, தனிமையில் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையும் அவரை சார்ந்த குடும்பத்தின் வாழ்க்கையும் பாதிக்கதான் செய்கிறது. இந்த தனிமைன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. தனிமைன்றது ஒரு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யாருமே இல்லாம தனிமையா இருக்கிறது தனிமை இல்லைங்க, அது உங்களுடைய வாழ்க்கை. எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி தனிமையா போய் வாழ்வாங்க பாத்தீங்களா, அதுதான் தனிமை. முக்கியமா சொல்லணும்னா யாருமே இல்லைனாலும் தனிமையா இருப்பாங்களே, அதுவும் தனிமை தான். ஆனால் டிஃப்ரெண்ட் தனிமை என்னன்னா, உங்க லைஃப்ல யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க மட்டும் உங்களுக்கு இருந்தா போதுன்னு எல்லாத்தையும் விட்டு, எல்லார் லைஃபையும் விட்டும், உங்களுடைய சந்தோஷத்தை விட்டு, உங்களுடைய ஃபேமிலியை விட்டு, அது மட்டும் இல்லாம உங்க சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இது எதுவுமே இல்லாம வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் தனிமை. அந்த ஒரு வாழ்க்கை இங்க வாழ்றது தப்பான ஒரு விஷயம். அண்ட் அந்த ஒரு வாழ்க்கை நிறைய நபர்களுடைய குடும்பத்தையும் அவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். உங்க லைஃப்ல நீங்க அப்படிப்பட்ட விஷயத்த பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்து நினைச்சு யோசிச்சீங்கன்னா அதை பத்தி எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்க லைஃப்ல இருக்காம போயிடும். ஸோ இருக்கிற வாழ்க்கையை ஹாப்பியா வாழ பாருங்க, உங்க லைஃப் பெட்டரா இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.